Hi guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம், நம்மளோட ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூ ஷோ தான். மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. இனிமேட்டு என்ன பர்ஃபார்ம் பண்ண போகுது, எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, என்னென்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ குட் ஈவினிங் guys. நம்ம எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கும் நம்ம நிஃப்டியோடவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுன், நல்லா இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு திருப்பி ரெக்கவர் ஆகிடுச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பை பண்ணுறவங்க பை ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தவங்களாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தைரியமாக வெயிட் பண்ணலாம். என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு மேலே ஏறி கீழே வர்றதுனால உங்களுக்கு மற்ற ஸ்கிரிப்ட்ஸில் அந்த மாதிரி பண்ணுறவங்க நிஃப்டிக்கு அதுக்கேற்ற சார்ந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பண்ணுறவங்க லெட்ஸே இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அப்பப்போ கீழே வருது மேலே போகுது, அதனால என்ன ஆகுனா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு நிறைய லாஸஸ் வரதுக்கான சான்சஸ், இந்த கரெக்ஷன்லாம் நிறைய லாஸ் வரும். அதனால என்ன பண்ணலாம், நீங்கள் ஷேர்ஸ் வாங்கி வைக்கிறது எப்போதுமே பெட்டர். நேற்று கூட கிஷோர் சார் ரிவ்யூவில் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா நம்ம சொல்றது முக்கால்வாசி எல்லாமே ஷேர்ஸுக்காக தான் சொல்கிறோம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் சொல்கிறோம். அதே மாதிரி நீங்களும் ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கணும். இந்த கரெக்ஷன்ஸ் வரும்போது அப்ட்ரெண்ட்ல கரெக்ஷன்ஸ் எப்போதுமே வந்து தான் ஆகணும். மார்க்கெட்னா ஒரு அப்வர்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு டவுன்வர்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்து தான் ஆகணும். அதனால கரெக்ஷன்லாம் நம்ம அவாய்ட்லாம் பண்ண முடியாது. அந்த கரெக்ஷன் வரும்போது நீங்கள் ஷேர்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்டில் தான் இருக்குது. எப்படி பண்ணணும், உங்கள் டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக காலைல வந்து கேப் டவுன் ஆனது எங்கே வரைக்கும் வந்திருக்குன்னா டபுள் பாட்டம் மாதிரி டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் என்னாச்சுன்னா மேலேயும் போய் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையும் உடைச்சாச்சு. ஸோ இதுலையும் வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ உடைச்சதுக்கு வி கேன் எக்ஸ்பெக்ட் ரீட்ரேஸ்மெண்ட். நிஃப்டிலையும் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், இவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டிலும் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த உடச்ச இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இல்லைனா அதுக்கான ஃபிபோனக்கி ரேஷியோ 0.5 வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு கரெக்ஷன் வரலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால இதுலேயும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துட்டே இருங்க. எப்போ அந்த கரெக்ஷனோ எப்போ முடியுதோ அதுக்கப்புறமா நம்ம பை போய்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு ரிவர்சல் கேண்டல் மாதிரி கொடுத்துருக்கு. இப்போதைக்கு நம்மளால எந்த மூவ்மெண்ட்டும் சொல்ல முடியாது. அப்ட்ரெண்டில் தான் இருக்குது, அல்டிமேட் அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்ஷன் வந்துட்ட பிறகு பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து கோல்டு. கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 0.61 ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்குன்னு போட்டிருந்தோம். வீக்லியோட 0.618 அதோட ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக மார்க்கெட் அங்கே டச் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் இங்கே திரும்பிட்டு இருக்கு. வீக்கில் எக்ஸ்பெக்ட் நம்ம பை ட்ரெண்ட் இங்கே எந்த பை ட்ரெண்ட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க. இன்னும் நம்மளுக்கு டெய்லியில் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். டெய்லியில் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்த உடனே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபார் கோல்டு 0.618 ரீட்ரேஸ்மெண்ட்ல தான் இருக்குது. ஆனால் இன்னும் உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சரி, இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் வந்துட்ட பிறகு we can go for buying gold. So all right guys, this is your preview and review for today. Thank you. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஓகே, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எந்த மாதிரி போகுது, மேலே போதா கீழே போதா, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then take care, bye.